மூன்றாவது குதிரை பாராட்டுக்குரிய குதிரை. என்ன குதிரைங்க இது? பாராட்டுக்குரிய குதிரை, ராஜாவின் குதிரை. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். பாருங்க, அப்ப ராஜா ஏறக்கூடிய ஒரு குதிரை. ஹல்லேலூயா, ஆமென். என்னதுங்க? ராஜா ஏறக்கூடிய ஒரு குதிரை, பாராட்டுக்குரிய ஒரு குதிரை, மதிப்புக்குரிய ஒரு குதிரை, எல்லாரும் பார்ப்பதற்கு கன பண்ணக்கூடிய, கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு குதிரை தான் இங்க பார்க்கும்போது ராஜா ஏறக்கூடிய ஒரு குதிரை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பின்னணித்தை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஒரு ஆளை கனப்படுத்தணும்னா அந்த குதிரை மேல ஏறினா அந்த ஆளுக்கு மரியாதை. சோ சில சமயத்துல நம்ம கனத்துக்குரிய ஒரு நபரா இருக்கணும்னு தான் கவனமே இருக்கிறோமே தவிர, யுத்த குதிரையா நம்ம நிக்கிறோமான்றதுல நம்ம கவனம் செலுத்துறது இல்ல. ஹல்லேலூயா. இந்த யுத்த குதிரை தான் ரொம்ப ஸ்பெஷல். இந்த ராஜா ஏறி போற குதிரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகும். அழகா ஜோடிக்கப்பட்டு ரதங்களை பூட்டி அழகா இழுத்துட்டு போகும். ஆனா அது வந்து யுத்தத்துக்கு போய் நிக்காது. பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அது வீக், அதுக்கு உள்ள தைரியம் கிடையாது. யுத்தத்துக்கு போய் எதிர்த்து போராடுவது பலன் கிடையாது. அது மதிப்பு மரியாதையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு குதிரையா இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவின் குதிரை ஜனங்களை கனத்துக்குரிய நபர்களா ஏற்படுத்தக்கூடிய ஒரு குதிரை. அந்த குதிரை அது கனத்துக்குரிய குதிரை. அந்த குதிரை மேல உட்கார்ந்தாலே நமக்கு ஒரு கனம், மகிமை, பெருமை அது ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கனம், மகிமை, பெருமை என்பது தேவனால வருது. இன்னைக்கு ஜனங்கள் அதை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில நான் கனத்துக்குரிய ஆளா இருக்கணும் என்பதில் தான் கவனமா இருக்கிறாங்க. சிலர் இப்ப யோசிச்சுக்கிறாங்களா, எந்த சர்ச்சில் நான் மெம்பரா இருக்கிறேன்றதான் அவங்க கனம். நிறைய பேருக்கு நாங்களாம் அந்த சர்ச்சு தெரியுமா? உங்க வாழ்க்கையில எந்த இடம், எந்த சர்ச்சு, எது உனக்கு பெருமைக்குரிய காரியம் கிடையாது. அதை பத்தி பின்னாடி கொஞ்சம் பேசுவேன். இது மரியாதைக்குரிய ஒரு குதிரையா இருந்தது. எல்லாரும் அதை பார்த்து பிரமிக்கக்கூடிய, அழகுக்குரிய அல்லது அது மதிக்கக்கூடிய ஒரு குதிரையா இருந்ததே தவிர அந்த குதிரை யுத்த குதிரை கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க மதிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பது மட்டும் தேவ திட்டம் இல்லைங்க. சத்துருக்களை மிதிக்கக்கூடிய ஒரு குதிரையாக நீங்க மாறணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம மதிப்பை சம்பாதிக்கிற ஒரு குதிரையாக மட்டும் இருப்பதை ஆண்டவர் விரும்பல. மதிப்பு மரியாதையை நம்ம தேடி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. மதிப்பு கனம் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடல. அதுக்கு பின்பாக ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. நாம் யுத்த குதிரையாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஜனங்கள் மதிப்பை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க சொல்லுங்க? தங்களோட மதிப்பை அதிகரிக்கிறதுக்கு பேருக்கு முன்னாடி சும்மாவது என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு லெட்டர் வந்துடணும். அதுக்காக என்ன பண்றாங்க, அந்த போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட்டுறான். பிஏன்னு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட்டாலே பிஏன்னு பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறான், மேலே ஒரு கோடு போட்டுக்கிறான். எப்போ என்ன பிஏ படிச்சுட்டியாப்பா? இல்லை, இப்படி தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்ளை பண்ண எப்படி நீ படிக்கவே இல்லை, இன்னொரு கிளாஸ் கூட போகலையே, அது முடிச்சிருவோம், நீ முடிச்சு அப்புறம் போடுப்பா. இல்லை போட்டுருவோம், பேருக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்குது. கல்யாண பத்திரிக்கைலாம் பார்த்தா பிஏ மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களே, பிஎஸ்சின்னு சொல்கிறாங்களே, அது ஒரு பெருமை தானே. நம்முடைய வாழ்க்கையில தேவனை, நம்முடைய வாழ்க்கையில அந்த கனத்துக்குரிய நபராக நம்மளை மாற்றுவதற்காக மாத்திரம் தேவனை என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. நீங்க கொரிந்தியர் நிருபத்துல பார்க்கும்போது, இந்த பிரபஞ்சத்திற்காக மாத்திரம் தேவனை நாம் பின்பற்றுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவங்க என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் நம்மளை பார்த்து மதிக்கணும் நம்ம நினைக்கிறோங்க. ஆனா அந்த மதிப்பு யாரால வருதுன்றத புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த ராஜாவால வருது. அந்த ராஜாவுக்கு நாம் ஒரு யுத்த குதிரையா இருந்து ஜெயத்தை கொண்டு வரமான்றத பாருங்க. அது பாருங்க, ராஜா கொண்டு போய் விட்டுறோம், வேலை முடிஞ்சிச்சுப்பா, நான் ராஜாவோட குதிரை,
சில ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா ராஜாவுடைய குதிரையா இருப்பாங்களே தவிர ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுக்கிற, ராஜாவை சுமந்து அவர் ஜெயிக்க பண்ணுகிற, அவருடைய மன விருப்பத்தை 100% நிறைவேற்றுகிற ஒரு நபரா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கைகளை தலையில சொல்லுவோம் ஆமென். ராஜா சுமக்கிறது மட்டும் கிடையாது, ராஜாவுடைய உள்ளத்தை, ராஜாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். மார்த்தாள் மரியாள் வீட்டுல போனார் இயேசு கிறிஸ்து. அங்க போகும்போது ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவுக்காக கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை புரிந்து கொள்றாங்க. ஆண்டவர் எதை விரும்பினாரு? இந்த யுத்த குதிரை இது என் இருதயத்தை, விருப்பத்தை 100% அறிந்திருக்கிற இந்த காரியம் தான் தேவை. நீ எனக்காக என்ன சுமந்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு வரலாம், இது எனக்கு பிரியம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை நாள் இந்த ராஜாவை ஊர் ஊரா கூட்டு போயிருக்கும் அந்த குதிரை, அதை அவர் விரும்பல. ஆனா யுத்தத்துல ஜெயிக்கிற, ரத்தத்தையும் அந்த யுத்த சத்தத்திலும் நின்று ராஜாவை காப்பாத்தி, நாட்டை காப்பாத்தி, யுத்தத்துல போரிடுகிற அந்த குதிரையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். கைகளை தலையிலே சொல்லுவோம் அல்லேலூயா ஆமென். ஆண்டவரால் நமக்கு மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாம் உண்டாகுதுங்க. ஆண்டவருக்கு உங்களால மேன்மை, ஆசீர்வாதம் உண்டாகணும். நான் ஆத்துமாதான் செய்யணும், நான் ஆண்டவருக்காக ஓடணும், நான் ஆண்டவருக்காக நாடுகளை, பட்டணங்களை ஜெயிக்கணும், ஆண்டவருக்காக ஆத்துமாக்கள் ஆதாயிஷணும். ஒரு குதிரை பாருங்க, இங்க இருந்து திருவான்மீர் கூட்டு போய் விடுது. அதனால என்ன பிரயோஜனம்? அதே குதிரை ஒரு நாட்டை பிடிப்பதற்கு, ஒரு யுத்தத்தை செய்வதற்கு ராஜாவை சுமந்து கொண்டு போய் யுத்தத்துல முன்னாடி நின்று ராஜாவை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி, அந்த அம்புகள் பாயும் போது, ஈட்டிகள் வரும்போது அதில் எல்லாம் அவரை காப்பாற்றி அந்த யுத்தத்தை ஜெயிக்க ஒரு யுத்த குதிரை பயன்படுமானால் அதுதான் ராஜா விரும்புகிற குதிரை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? புரிஞ்ச ஒரு அழிலே சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னைக்கு இந்த எப்படிப்பட்ட குதிரை பாராட்ட விரும்புதே தவிர அது பாடுபட விரும்பல. சர்ச்சில் நம்ம லீடரா இருக்கணும்னு விரும்புறோம், அந்த லீடருக்கான பாடுபடுறோமா? நம்ம வாழ்க்கையில பாராட்டுகளை விரும்புகிறோம், பாடுபட மனதில்லை. ஆண்டவருக்காக பாடுபட, ரத்தம் சிந்த, ஆண்டவருக்காக ஓட, கண்ணீர் வடிக்க ஒரு குதிரையை கத்த தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட குதிரைகள் ஆயத்தமாகும் போது ஜெயம் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த இந்திய தேசத்துக்கு அப்படிப்பட்ட நபரை கத்த தேடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை கத்த தேடுறாரு. பேருக்காக, ஒரு பாராட்டுக்காக, ஒரு புகழ்ச்சிக்காக இருக்கிற நபர்கள் இந்த நாட்களை தேவையில்லை ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு எத்தனை டிஷ் செஞ்சு தெரியுமா? பற்பல வேலைகள். ஆண்டவர் டிஷ்ஷா கேட்கிறாரு உங்ககிட்ட. ஆண்டவர் தன்னுடைய டிசைரை புரிந்து கொள்ள, உள்ளத்தின் பாரத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு நபரை கத்த தேடிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய மனசு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருடைய மனசு என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் 17,000 கிராமம் இருக்குது. 17,000 கிராமங்கள், எத்தனையோ கிராமங்கள்ல சபை இல்லை. நான் போன வாரத்தில் விழுப்புரத்துக்கு போயிருந்தோம். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, சபை இருக்கு. ஆண்டவருடைய கிருபையினால நம்முடைய சபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் இதே இடத்துல உட்காந்து இன்னும் ஊழியம் செய்யலாம் நல்லா. ஆனால் ஒரு கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த வாரத்தில் மனைவிக்கு உடல்நிலை சரியாத வேலையிலும் அவளை வீட்டில் விட்டுட்டு ரொம்ப முடியாத சூழ்நிலை. இந்த வாரத்திலலாம் பல நாட்கள் எனக்கு தூக்கம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு பாரம். காலையிலே 3 மணிக்கு எழுந்துச்சு கிளம்பி அங்கே விழுப்புரத்துக்கு காலைல ஒரு 6:30-7 மணிக்கெலாம் போயிட்டோம். போய் அங்கே ஜெபம் பண்ணிட்டு அந்த ஏரியாவெல்லாம் ஒவ்வொரு கிராமமாக, தாலுக்காவை 9 தாலுக்கா, கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டரு அந்த விழுப்புரத்துடைய அந்த சுற்றளவு. ஒவ்வொரு கிராமங்களை போகும்போது ஒவ்வொரு இடத்துல பிரச்சனை கேட்கும்போது மிகுந்த வேதனை. நிறைய கிராமங்களில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது பாரம். ஒவ்வொரு இடங்களில் சபை இல்லாத கிராமம் 963 கிராமங்கள் இருக்குது. 300 சர்ச்சு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 600-700 கிராமங்களில் சபை இல்லை. அங்கே மிஷினரிகள் வந்து 100-150 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரிகள் வந்து ரத்தம் சிந்தி ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. சபைகளை கட்டி இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி இருக்கிறாங்க. ஒரு டாக்டர், படித்த ஒரு டாக்டர் ஒரு கிராமத்தில் பாரத்தோடு போய் ₹1 டாக்டர் அவர் பேர், அந்த ஊரே மாற்றி இருக்கிறாரு. அந்த ஊரில் எங்கே போனாலும் அவர் பேரை சொல்கிறாங்க, ₹1 டாக்டர். சமீபத்தில் தான் அவர் இறந்து போனார், வயசானவர். ஸோ ₹1 அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஜனங்களை கூப்பிட்டு அன்பாக விசாரித்து ₹1 வாங்கிக்கிட்டு ஊசி போட்டு மாத்திரை கொடுக்க அந்த ஊரே இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்குதாங்க. ஆனால் எத்தனையோ கிராமங்களில் சபை இல்லை, எத்தனையோ பட்டணங்களில் சபை இல்லை. ஆண்டவர் அந்த கிராமத்துக்காக ரத்தம் சிந்தலையா? 1,20,000 பேருக்கு ஆண்டவர் வேதனைப்படுறாரு.
நினிவேன்ற ஒரு கிராமம், நினிவேன்ற ஒரு பட்டணத்துக்காக ஆண்டுடைய இருதயம் அப்படியே புலம்புது, கவலைப்படுது, ஏங்குது. ஒரு ஆளை தேடிட்டு போறாரு, யோனா பின்னாடியே போறாரு. யோனா 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 போனான்னு போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் விடல, பின்னாடியே போறாரு. கடல்ல போறாரு, அவன் கூட படகுல போறாரு, கப்பல்ல போறாரு, போய் மீன் வயிற்றுக்குள்ள அவனோட கூட இருக்கிறாரு. அவனோட பின்னாடியே போய் நினிவேல செய்ய வேண்டிய வேலையை செய்யற வரைக்கும் ஒரு பாரமுடைய தேவனா இருக்கிறாரு. ஏன் நம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் பாரம் இல்லாம இருப்பார் நினைக்கிறீங்களா? சிலுவையில் அவருடைய மரணம் எவ்வளவு வேதனையான மரணம் யோசிச்சு பாருங்க. 138 கோடி உள்ள இந்திய தேசம் உலகத்துல 2வது அதிகமான ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு நம்முடைய நாடு. உலகத்துல அதிகமாய் சந்திக்கப்படாத மக்கள் இனமுள்ள நாடு நம்முடைய நாடு. சுவிசேஷன் யாருன்னு தெரியல, மக்களை உயிரோடு வச்சு புதைக்கிறாங்க. ஜீவ சமாதின்னு சொல்லி விழுப்புரம், பாண்டிச்சேரி மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பெயர்ல முக்தி அடையிறோம். அந்த குழியை தோண்டி உயிரோட அதுல வச்சு அந்த விபூதி எல்லாம் கொட்டி அந்த மனுஷனை உயிரோட புதைச்சிட்டா அவங்க கடவுளோட போயிடறான்னு சொல்லி உயிரோட 40-45 வயசு உள்ள ஒரு ஆளை சமீபத்துல புதைச்சிருக்கிறாங்க. எல்லா இடங்களை பார்க்கும். இதெல்லாம் நம்ம புரியல, என்னடா ஜீவ சமாதின்னு போட்டிருக்காங்க சொல்லி அங்க இருக்க ஊழியக்காரர்களை விசாரிக்கும் போது உண்மையாகவே என் உள்ள உடைஞ்சது. சில நாட்கள் என்னால தூங்க முடியல. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எப்படியாகிலும் அந்த விழுப்புரத்துல ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்டத்துக்காக இப்படி செய்ய ஒவ்வொரு ஆள் எழும்பிட்டாங்கன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் அவங்கவுங்க கிராமத்துக்கு, அவங்களுடைய பகுதிகளுக்கு இப்படி உட்கார்ந்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு, தேவன் என்ன செய்ய விரும்புறாரு, இதை திசை திருப்ப பிசாசு நிறைய டைவர்ஷனை கொண்டு வருவான். போனு நிறைய கொண்டு வர்றான், டிவி, உலக பிரகாரமான காரியங்கள், ஜனங்களை எதுவுமே யோசிக்க விடாம, சிந்திக்க விடாம சர்க்கஸ் குதிரையாகவே சுத்திக்கிட்டே இரு, ஜாலியா இரு, ஃபேஷனா இரு, கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி நீ எல்லாரும் சந்தோஷப்படுத்து, அதான் லைஃப்னு சொல்ற சர்க்கஸ் குதிரையா இருக்கிறதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. பேரை சம்பாதிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஏத்துக்கு நான் நல்லா இருக்கிறேன், கையில மோதிரம், கழுத்துல செயின், நல்லா ஆடம்பரமா கர்த்தர் வச்சிருக்கிறான்ற ஒரு பேரை சம்பாதிப்பதற்காகவா, சாட்சி சொல்றதுக்காகவா கர்த்தரோட அழைச்சிருக்கிறாரு. அவர் உள்ளத்தனை புரிந்து கொண்டு ஒரு யுத்த குதிரையா மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்திய தேசத்துடைய பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாவட்டங்களுடைய, மாநிலங்களுடைய பேரை சொல்லி முழங்கால கண்ணீர் வடிங்க. ஆண்டவரே, என் இந்திய தேசத்துக்காக நீ ரத்தம் சிந்திருக்கிறீங்கப்பா, என் இந்திய தேசம் எப்படியாவது சந்திக்கப்படணும். 1,20,000 பேருக்கு நீ அழுது பாரப்படுகிற பரிதவிக்கிற தேவனா இருப்பீங்கன்னா 138 கோடி உள்ள ஜனங்கள் இருக்கிற இந்த இந்திய தேசத்துக்காக ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு. ஒரு சைடுல சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் பிசாசின் பிடியில பிடிக்கப்பட்டு பாவம், விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள், களவுகள், பலவிதமான போதை பழக்கங்கள், குட்டி குட்டி பசங்களாம் போதை பண்ணுதுங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் இன்னைக்கு கஞ்சா, மோசமான பழக்கங்களை சிக்கி கொள்றாங்க. போன்ல ஆபாசமான படங்கள், இதெல்லாம் சபை ஜனங்கள் கேட்கும் போது, நல்ல வேலைப்பா, என் வீட்டுக்கு எதுவும் நடக்கலப்பா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்கப்பான்னு சொல்லி நீ லோத்த போல உன் வீட்டை மட்டும் பார்த்தனா உன் வீடு மட்டும் தப்பிச்சிரும் நினைக்கிறீங்களா? நேரத்துல ஒரு யுத்த குதிரையாக தேவ சமூகத்துல போராடி இந்த 40 நாள் உபவாச நாள்ல தேவன் என்னத்திற்காக ஜெபிக்க சொல்றார், என்ன காரியத்துக்காக ஜெபிக்க சொல்றாரு, யுத்த குதிரையாக மாற எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒரு பாராட்டுக்குரிய ராஜாவை சுமக்கிறேன், அது போதும், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், அது போதும்னு சொல்ற குதிரையாய் அல்ல, தேவனுடைய பாரத்தை உணர்கிற தேவன் எங்கு என்னை கொண்டு செல்ல விரும்புகிறாரோ, தேவன் என் வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார், அதை செய்வதற்கு நான் ஒரு யுத்த குதிரையா மாற விரும்புகிறேன்னு சொல்றோம். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆமென். இது பாராட்டை விரும்புகிற காரியம், மதிப்பை தேடுகிற ஒரு குதிரை, மதிப்பான ஒரு குதிரை, அது மேல ஏறினாலே மதிப்புன்ற அளவுக்கு இருக்கிற குதிரை. சிலலாம் உங்களுக்கு உங்க கூட ஃப்ரெண்டா இருப்பதே நிறைய பேருக்கு மதிப்பு. அல்லேலூயா. அது மட்டும் வாழ்க்கை கிடையாது, அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. பெரிய பிரசங்கியாரு, பெரிய பாஸ்டர், பெரிய அந்தஸ்துடையவங்க, படிச்சவங்க, ரொம்ப திறமைசாலி, ரொம்ப சீனியரான நபர், ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், ரொம்ப வெல்த்தியான நபர், ரொம்ப அறிவுள்ளவங்க, ரொம்ப திறமைசாலி, பயங்கரமான சாட்சி உடையவங்க, பயங்கர பவர்ஃபுல்லான மனிதன்ற பேரை வாங்குறதுக்காக கர்த்தர் நம்மளை வச்சு இல்லை, அவருடைய விருப்பத்தை செய்யக்கூடிய நபராக கர்த்தர் நம்மளை மாற்றணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இது ஒன்றும் பரலோகத்தை நம்மளை கொண்டு போய் சேர்க்காது.
பரலோகத்தில் போகும்போது உங்கள் பேருக்கு பின்னாடி பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க நினைக்கிறீங்க? அங்கே போகும்போது நம்முடைய கிரீடத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஓரமா அவருக்கு முன்னாடி போய் முழங்கால நிற்கணும். அவர் உன்னதமான தேவன். அவருக்கு முன்னாடி நமக்கு ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நமக்கு இருக்கிற இந்த மேன்மைகள் எல்லாம் ஒரு குப்பை, ஒரு பூவை போல காஞ்சி போயிடும். ஆண்டவர் தான் மகிமையான காரியம். அவர் சித்தம் செய்வது தான் நமக்கு பெரிய பாக்கியம்.